அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. கரெக்டா? நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு ஆண்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து கலைக்கூடி டெக்னீஷியன் வரைக்கும் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Producers, she came to my house and I was surprised. ஒரு யூஎஸ்லேருந்து வந்து ஒரு லேடி வந்து இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்ட்டு. ஸோ ஹீரோ அவங்க வந்து வேறு பிஸ்னஸ் ஏதோ யூஎஸில் ஏதோ பண்ணுறாங்க, அது மூலியமாக வந்தாங்கன்னு சொன்னாங்க. எனவே இப்போ சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை, நிறைய பேர் வரணும். நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குனர் குடும்பத்தை சார்ந்த ஏழுமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. படம் ட்ரெய்லர்லேயும் பாட்டுலேயும் வந்து அந்த செல்லமணி சார் சொல்கிற மாதிரி இந்த பழைய கிராமத்து வாசனை தெரிஞ்சது, மண் வாசனை அது தெரிஞ்சது. கூடவே மைனாவனுடைய ஒரு போர்ஷனும் தெரிஞ்சது. அது மைனாவில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் வரும் பயங்கரமாக. ஆனால் அந்த எண்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் மேலே பயங்கர மரியாதை வரும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனாவில். அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணும்போது என்ன சார் அந்த மைனாவில் அப்படியே நிற்கிறீங்க, நிறைய படங்கள் பண்ணணும். இல்லை சார் பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. அதே வார்த்தை இன்றைக்கி கேட்டேன், ஏன் அந்த மாதிரி நிறைய நடிக்கிறீங்க, மைனாவில் அப்படியே ஒரு பேர், படமும் பெரிய ஹிட்டு, உங்களுக்கு நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹீரோ அந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னாரு. ஓ அப்பவே வா அப்படின்ட்டு இதில் தான் இல்லை பாலிட்டிக்ஸ். ஓகே, எனிவே அவர் எங்கும் போகாமல் மீண்டும் இங்கே வந்ததற்கு அவருக்கு நல்ல ஒரு ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்போம். ஏழுமலை இன்னும் நிறைய இது மாதிரி படங்கள் பண்ணுங்க. மையல் இவ்வளோ மீனிங் இருக்குது, அதெல்லாம் இப்போ வீட்டில் போய் உட்காந்து படிக்கணும் தனியாக. இது வந்து அவரே சொல்கிறதா இல்லை விவேகா அவரே தானே? சரி, ஏன்னா விவேகாவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரியும். நம்ம படம் 45 படத்தில் எப்படி ஒரு 30 ரூபாய் எழுதிருக்கீங்க இல்லை? அவ்வளோ அதான் நான் சொன்னேன், தலைமுறை கடந்து இன்னும் இருக்கும் ஒரு சில டெக்னீஷியன்ஸில் வந்து விவேகா வந்து நான் இப்போ குறிப்பிட்டேன். அந்த ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரெண்டில் இருக்காது, அதான் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் வந்து அந்த எந்த சாங் எழுதுறீங்கன்னு தெரியல எனக்கு. 2 பாட்டு 3 பாட்டு போட்டாங்க. 2 பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அந்த ஓப்பனிங் கேட்சியாக ஹீரோயின் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஏமா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் அது என்னம்மா சமந்தா நயன்தாரா, சம்ரிதா தாராவா, அதெல்லாம் எப்படிமா வாயில் உழையும். அவனோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு கிருஷ்ணா. அது நல்லா இருக்குல்ல? அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த படம் ட்ரை பண்ணுங்க. இந்த எப்படி இருக்கு இப்போ ஒருவேளை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இதே மெயின்டைன் பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, எனிவே ஆள் வந்து எல்லாம் அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி வர்றாங்க. அழகை விட ஒரு அம்சம் இருக்கு பாருங்க. அந்த அம்சம் அதாவது ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஃபிலிம்ஸ், சக்ஸஸ் ஃபிலிம்ஸ். அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. எனக்கு இந்த பக்கம் வந்து தேனப்பேன், இந்த பக்கத்தில் வந்து பக்கத்தில் வந்து கனவுக்கண்ணன், இந்த பக்கம் வந்து சௌந்தர்யன் பையன் தான் மியூசிக்கு, இன்றைய கதாநாயகர்.
சௌகரியன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், கனவு கண்ண சேர் எனக்கு இதெல்லாம் வந்து சேரன் பாண்டியன்றது தான் என்னோட 2வது படம். முதல் படம் வந்து புரியாத பதில். அதில் தான் வந்து தேவை பண்ண வழியில் சந்திச்சு குறுக்க ஒருத்தர் வந்து, அப்போ நான் பைக்கில் போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் டிவிஎஸ் 50ல் குறுக்க வந்தார். ஐயோ திட்ட போது தேனப்பா இந்த பக்கம் குறுக்க அந்த இடம் நல்லா ஞாபகம் இருக்குது. திருவள்ளுவர் ஸ்ட்ரீட். நான் எக்ஸாம்ஸ்ட போயிட்டு இருக்கேன். அவன் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்பினான். வாங்க வீட்டுக்கு போகிறேன் சார். 4 மணிக்கு வா, இந்த எல்எம்என் கோயில் இருக்குல்ல, பக்கத்து பில்டிங்கு சூப்பர் பில்டிங்ஸ், அங்கே வா அப்படின்னா. 4 மணிக்கு வந்தோன்னே, ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா தான் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ். அவர் ட்ரெயின் டிக்கெட்லாம் போடாது. அப்புறம் அப்போ வந்து ராமநாராயணன் படத்தில் அவங்க படத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியா, இந்த படத்துலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த வழியில் போகும்போது மீட் பண்ணது அதுதான் ஸ்பாட். அந்த ஸ்பாட்டில் இருந்து அப்படியே வந்து எந்த 40 படம் எனக்கு மேனேஜராக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனார், இன்னைக்கு நடிகர் அவர் ஆகிட்டார். நான் சொன்னேன், மேனேஜர் ஆக்கிறது முதல் நான் பண்ணணும் இல்லையோ, நடிகரை ஆக்கிறது முதல் நான் தான் பண்ணேன். ஏன்னா நடிகராக தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுது. அதில் கலர்காக நான் பாராட்டுறேன். ஒரு ஃபைட்டில் ஒரு ஷாட்டில் அந்த அடிச்சு பண்ண ஒரு போஸ்ட் கொடுத்து நிற்கிறாங்க சார். இவனா தேவை சொல்லி எனக்கு ஷாக். ஏன்னா நாங்களாம் அப்படி க்ளோஸாக எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். அந்த சேரன் பாண்டியனில் தான் வந்து கனவு கண்ணன் ஃபைட் மாஸ்டர் ஆகினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி புரியாத முதல்லையே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்தாப்புல. ஆனால் அவர் மாஸ்டர் இல்லை, மாஸ்டரோட அசிஸ்டன்ட் அவர். எங்கடா மாஸ்டர்னா, மாஸ்டர் வந்து மனோஜ்குமார் படத்தில் நிறைய ஹார்சஸ் அதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணி படம் முடியல, அந்த ஃபைட் முடியல, அதனால என்ன வச்சார். சரி அந்த படத்தில் ஃபைட் அசிஸ்டன்ட். சரி அது அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரி. அப்போல்லாம் வந்து நானே ஷார்ட் வைப்போம். அப்போல்லாம் மாஸ்டர்கிட்ட மொத்தமாக கொடுத்துட மாட்டோம். சாங் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்னா ஃபுல்லாக அப்படியே கொடுத்துறது, ஃபைட் மாஸ்டர் அதெல்லாம் அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பேர் மாறி போச்சு. கோரியோகிராஃபி, டான்ஸ் கோரியோகிராஃபி, ஃபைட் மாஸ்டர், ஃபைட் கோரியோகிராஃபின்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஷார்ட் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போலாம் நான் ஷார்ட் வைக்கும்போது தனித்தனியாக லோ ஆங்கிள், ஹைட்டு, நிறைய கட் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருப்போம். ஷார்ட்டு கட் ஷாட் அப்படி அப்படின்றதுக்குள்ள பறக்குது. அப்போ நான் ஸ்பீட் கிடைக்கும் இதெல்லாம் சொல்லி ஏதோ பண்ணிடுறேன். மொத்தம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லாம் ஆல் இண்டியா லாங்குவேஜஸில் பயங்கர பிஸி ஆகிட்டாங்க. அது ஒரு சந்தோஷம். அதே சேரன் பாண்டியனில் அந்த சேரன் பாண்டியன் உருவாகிறதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. என்னென்னா, நானும் வந்து ஒரு படம் வந்து ஒரு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். காதல் காவியமாக இந்த ஒரு படம் வந்து வேற ஒருத்தர் ரைட்டரு, அவரு மியூசிக்கு எல்லாம். அந்த படம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற சார் என்ன பெரும்புலின்னு ஒரு படம் எடுத்து 10 நாள் தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி. இந்த படம் வந்து சரியாக போகல. இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து லவ் ஃபெயிலியராகவும் இறந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி வருது. அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த கதையை வேண்டாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 மாதம் ரெடி பண்ண ஒரு கதையை வேண்டாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன். அதுக்கு வா வேற ஒரு கதை ரெடி பண்ணி உடனே பண்ண முடியுமா? ஏன்னா நாங்கள் April 14 ரிலீஸ் வச்சிருக்கோம். நாங்கள் பேசுகிறது வந்து January 29.